guys, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நான் தான் உங்க வினேஷ். வெல்கம் டு மை சேனல். எங்கடா பேக்லாம் மாட்டிட்டு கிளம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருக்கோம் ட்ராவல் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ட்ராவலு. இதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ட்ராவல் விளாகு. ஏதாச்சும் நான் லூஸ் மாதிரி பேசியிருந்தாலும் இல்லை தப்பாக ஏதாச்சும் உளறி இருந்தாலும் உங்கள் வீட்டு பிள்ளையை நினச்சி என்ன மன்னிச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டைம் பார்த்தா ஒரு 4:30 மணி ஆகுது. எங்கள் டைம் வந்து 5 மணிக்கு தான் எங்கள் ட்ரெயின், ஜிடி எக்ஸ்பிரஸ். அந்த ட்ரெயினை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குது. நான் வந்து உங்களுக்கு வீடியோ போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ எங்களுடைய பிளாட்ஃபார்ம்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாங்க என்னுடைய ட்ரெயினை போய் பார்க்கலாம். கைஸ், இதான் நாங்கள் போகிற ட்ரெயின், ஜிடி எக்ஸ்பிரஸ். என் ஃப்ரெண்டு தான் முன்னாடி போகிறது. கரெக்டாக 4:40 வந்துச்சுங்க இந்த ட்ரெயின். நம்ம வந்து ஸ்லீப்பர் தான் புக் பண்ணியிருக்கோம், அதனால் லாஸ்ட்டாக தான் போனோம். இது வந்து ஃபுல்லாக ஏசி கம்பார்ட்மெண்ட். ஸோ வாங்க நம்ம உள்ள வழியாக நாங்கள் எங்களோட சீட்டை கண்டுபிடிச்சிட்டோம். இதோ பின்னாடி தான் இருக்குது ஸ்லீப்பர் கோச்சு. ஸோ வாங்க. எங்கள் ட்ரெயின் வந்து இப்போது 4:50 இன்னும் 10 நிமிஷத்தில் ட்ரெயின் பண்ணிடுவோம். நான் போக உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நாங்கள் ட்ராவல் டைமில் தான் இருக்கோம். என் கூட வந்து என் பக்கத்து சீட்டில் வந்து புது ஃப்ரெண்டு வந்து வச்சிருக்காரு. வடக்கு நண்பர் இவர் வந்து சென்னையில தான் ஒர்க் பண்றாரா. அவரு ஆள் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஜிம்பாடி மாதிரி இருக்காரு. ஆனா கண்ணுலாம் வச்சிட்டு இருக்காரு. கண்ணு வச்சுட்டு யூஸ் பண்ண வரும் போல இவரு. பையா கன் பிக் நோ காட்ட மாட்டேன்றாரு. கன் பிக்லாம் ஸ்மைல் பண்ணி ஸ்மைல் மட்டும் பண்றாரு. கைஸ், இப்போ டைம் பாத்தீங்கன்னா 7:50 ஆகுது. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இது வந்து டின்னர் டைம். இது ஃபுட்டு வந்து நாங்கள் வந்து ட்ரெயினில் எதுவும் ஆர்டர் பண்ணுறோம் இல்லை, நாங்கள் வீட்டிலேருந்து கட்டிடுவோம். லெமன் ரைஸ் கட்டிடுவோம். இப்போ எங்கே போயிட்டுருந்தே தெரியல. நான் பார்த்து சொல்லிட்டேன். நாங்கள் சாப்பிட்டு போகிறோம். கைஸ், டைம் பார்த்தீங்கன்னா 8 ஆகுது. ட்ராவல் டைமிங்கில் தான் இருக்கும். இப்போ நாங்கள் சாப்பிட்டுன்னு இருக்கோம். நாங்கள் சொன்னதில்ல ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். அண்டா பிரியாணி வேணுமான்னு கேட்டாங்க. நான் முட்டா பிரியாணி இருக்குது. ரைஸ் இப்போ தான் நாங்கள் சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடிச்ச அப்படியே ஒரு வெளியே ஒரு வாக் போயிட்டு வந்துட்டு இப்போ நாங்கள் தூங்க போகிறோம். ஸோ உங்களை வந்து நான் நாளைக்கு சொல்கிறேன் மீடியம். குட் மார்னிங். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. நாங்கள் ஆல்மோஸ்ட் கால்வாசி வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய சேனல் ஒன்று இருக்குல்ல, அம்மா மச்சி, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கோம். அவங்களே கேட்டாங்க, நாங்கள் சொல்ல, அவங்களே கேட்டதுனால அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. பாருங்க, ஹாய் பையா. அவரு இவங்க இருக்காங்க, இவங்க ஹாய், இவங்க எங்களா எங்க கூட உட்காந்துட்டு இருக்காங்க. ஆமா, எங்க கம்பார்ட்மெண்ட். கைஸ், நாங்கள் இருக்கிறது வந்து ஸ்லீப்பர் கோச்சு. ஸோ இதான் எங்களுடைய கம்பார்ட்மெண்ட்டு. அப்படியே ஸ்ட்ரைட்டாக தள்ளி போனீங்கன்னா வந்து இதெல்லாம் இருக்கும், கண்ட்ரி சைட்லாம் இருக்கும். இப்போ நாங்கள் வெளியே வந்துட்டோம். சரி, எங்கள் ட்ரெயின் இது. நான் அந்த வீடியோவில் ஸ்டார்டிங்கே சொல்லியிருப்பேன், இந்த ட்ரெயினை பற்றி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அது என்னன்னா, இந்த ட்ரெயின் தான் வந்து ஃபஸ்ட்டு டெல்லியிலேருந்து சென்னைக்கு எடுப்பட்ட ஃபஸ்ட்டு ட்ரெயின் சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த ட்ரெயின் வந்து அந்த காலத்திலே எப்படி ஸ்டார்டிங்லேயே வந்து ஏசி வச்சு வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. எப்படி கூல் பண்ணுவாங்கன்னா, இது மேலே வந்து ஏதோ ஐஸ் க்யூப்லாம் போட்டு கூல் பண்ணுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. இந்த ட்ரெயின் வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஜெய்ப்பூர் டு பாகிஸ்தான் அந்த ரூட்டுலாம் வந்து விட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ தான் வந்து மாற்றி விட்டுருக்காங்க போல். ரொம்பவே பழமையான ஒரு கிராண்டான ட்ரெயினுங்க இது, அப்படி தான் சொல்கிறாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் நாங்கள் புக் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லீப்பர் கோச்சு. நீங்கள் ஏதாச்சும் இந்த லாங் ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் வந்து யோசிக்காமல் ஏசி கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஓகே தான் இருக்குது. எங்களுக்கு சரியாக தூக்கமும் வரல, ஆனால் ஓகே, இது தூங்கிட்டோம். எங்களை விட கொஞ்சம் மோசமாக வந்து அன்ரிசர்வ்டாக இருக்கோங்க உள்ள. அது ரொம்ப கேவலமாக இருக்காங்க. நாங்களே கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கோங்க ஸ்லீப்பர் கோச்சில். நல்லா தான் இருக்கும். நாங்கள் ரொம்ப நேரமாக உள்ளே இருந்தோமா, எங்களுக்கு கொஞ்சம் போர் வச்சு தான் வெளில வந்துட்டு கிளம்பி சுற்றி பார்க்கலாம்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் மாதிரியே போகிறாங்க. கைஸ், இந்த ஜிடி எக்ஸ்பிரஸ் வந்து சென்னையிலேருந்து டெல்லி போகிறதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்தீங்கன்னா 33 மணி நேரம் ஆகுது.
கவர் பண்ணுற டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2182 கிலோமீட்டர். அது எடுத்துக்கிற டைம் வந்து 33 மணி நேரம் ஆகுது. ஆனால் அப்படி சொல்கிறாங்க. ஆனால் 33 மணி நேரம் இல்லை, அதை விட அதிகமாகவும் ஆகும்னு நினைக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஹவர் 34 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் கவர் பண்ணுற டிஸ்டன்ஸு எல்லாம் சேர்த்து. இதோட ட்ரெயினோட ஸ்பீட் பார்த்தீங்கன்னா வந்து பர் ஹவருக்கு 60 கிலோமீட்டர். அதே வந்து மேக்ஸிமம் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா பர் ஹவருக்கு 130 கிலோமீட்டர். எனக்கு தெரிஞ்சு அதிகமாக போகும்னு நினைக்கிறேன் இந்த வண்டி. ஏன்னா நைட்டு பார்க்க நாங்கள் தூங்கும் போது எங்களுக்கு சரியாக தூக்கம் வரும், அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போச்சு. இல்லை உள்ள வந்து உட்காடுறாங்கடா, நம்ம விட்டு வச்சா யாரு இது? அப்போ வாங்க உள்ள போயிடலாம் வாங்க. நாங்கள் கொஞ்சம் லைட்டாக எழுந்துச்சு வெளியே வந்தா எங்களோட சீட்டை வந்து வடக்கு தொடர்கள் உட்காடுறாங்க. நாங்கள் போயிட்டு எங்கள் சீட்டுக்கே நாங்கள் போகிறோம். கைஸ், இப்போ நாங்கள் காலைல டிஃபன் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு டிஃபன் வாங்கணும். இங்கே பெல்லாரஷான்னு சொல்லிட்டு ஒரு பேர் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். பெல்லாரஷான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் இது. அங்கே தான் டிஃபன் வாங்கணும். 3 இட்லி 1 வடை 50 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கணும். இங்கே வந்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தித்திப்பாக இருக்குங்க. இட்லியும் தித்திப்பாக இருக்கு, சாம்பாரும் தித்திப்பாக இருக்கு. என்னன்னே தெரில, இது சக்கரை அள்ளி போட்ட மாதிரி இருக்குது. இதுதான் சாப்பிட்டு இருக்கோம், வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறோம் உங்களுக்கு. இப்போ நாங்கள் வந்து கஞ்ச் பஸ்ஸோட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸ்ல தான் இருக்கோம். இங்கே வந்து ஃபர்ஸ்ட் நிறைய கூட்டமாக இருந்துச்சு, இப்போ காணும். இங்கே செம்ம ஃபன்னாக போயிட்டு இருக்கு. இதுதான் நம்ம பையா செம்ம ஜாலியாக இருக்கிற ஆளு, செம்ம வெரி ஃபன் மூடு, வேற லெவலில் இருக்காரு ஆளு. அங்கே பாருங்க டான்ஸ்லாம் யாராவது பாருங்க. தளபதி ஸ்டெப்பு, தலை ஸ்டெப்பு, சூப்பர் ஸ்டார் ஸ்டெப், எல்லா ஸ்டெப்பு போறாரு இவரு. ஸோ நாங்கள் ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்கோம். செலிபிரிட்டி அங்கே பாருங்க, செம்மையா பண்றாரு. இங்க பாருங்க. இப்ப சொல்லுங்க. ஹாய் சொல்லுங்க. ஓகே, எல்லார்கிட்டயும் ஹாய் கேட்டான், என்கிட்ட கேட்டானா பாத்தீங்களா? ஹாய் சொல்லுங்க. ஹாய். ஓகே, நான் வந்து போக உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். குட் மார்னிங் கைஸ். கரெக்டாக இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா கேண்டில் தான் இருக்கும். நாங்கள் இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் தான் நாங்கள். ஆனால் நாங்கள் முன்னாடியே இறங்கிட்டோம். எங்களுக்கு கிடைச்ச ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்கேருந்து இறங்கி கூப்பிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை இறங்கி போயிட்டுருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3 மணி ஆகுது. கரெக்டாக ஷார்ப்பாக 3 மணிக்கு ட்ரெயின். இதுதான் ஆக்ரா கான் ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸ். இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. எல்லோரும் வந்து உள்ள ஸ்டேஷன் உள்ள இடம் எல்லாமே வெளியே பார்த்துட்ருக்காங்க. அப்படியே ஒரு சின்ன மேட் போட்டு பார்த்துட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து ஏமாற்ற ட்ரை பண்ணாங்க. என்கிட்ட வந்து வாங்க இங்கே கூப்பிட்டு போகிறேன், கம்மி ரேட்டு தான் அதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் வந்து என் கூட அந்த பயாஸ்லாம் இருந்ததுனால அவங்க பேசி சமாளிச்சிட்டாங்க. நீங்கள் தெரியாமல் வந்து மாட்டிக்க போகிறீங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து உஷாராக வாங்க. பாருங்கள் எப்படி பார்த்துட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாராச்சும் ஹிந்தி பேச தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எங்களுக்கு ஹிந்தி பேச தெரியல. ஸோ அதனால் நாங்கள் திருன்னு மூச்சிட்டு இருந்தோம். ஏதோ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால எங்களுக்கு தெரிலங்க சரியா. அவங்களே பார்த்துக்குறாங்க எல்லாத்தையும். அங்கே பாருங்கள், ஐ லவ் ஆக்ரான்னு போட்டிருக்கு. நம்ம டே டைமில் வந்திருந்தோம்னா, பகலில் வந்தோம்னா ஃபோட்டோ எடுத்துருக்கலாம். ஆனால் இப்போலாம் எடுக்க முடியாது. எல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்ருக்காங்க ஸ்டேஷன் வெளியவே. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்துட்டோம். எங்கே வந்துட்டோம்னா தாஜ்மஹால் போகிற ரோட்டில் வந்துட்டோம். எங்களை இப்போ வரைக்கும் சென்னையிலேருந்து ஆக்ரா வரைக்கும் சேஃபாக கூப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அது அந்த பையா தான். இப்போ கூட ஆட்டோக்காக தான் ரேட்டு பேசிகிட்டு இருக்காரு. எங்களுக்கு ஆட்டோ ரேட்டு கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரேட்டு பேசிட்டு இருக்காரு. ஒரு நல்ல மனுஷனா இருக்காரு. பாத்தீங்களா நமக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாருன்னு சொல்லிட்டு நாங்க இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சி தாஜ்மஹால் பையா. தேங்க்ஸ். இவர் தான் எங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாரு. இவர் வந்து வேற ரூட்டு போக வேண்டியது, ராஜஸ்தான் போக வேண்டியது. இங்க இருந்து 36 கிலோமீட்டர் சம்திங் போக வேண்டியது. இவர் எங்களுக்காக இங்க வந்து ட்ராப் பண்ணிட்டு ஆட்டோவோட ரேட்லாம் பேசி கம்மி பண்ணிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் பையா. ஓகே பையா. பாய். ஃபோன் பண்ணுறேன். எங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு இவர். எங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டாரு இவர். ஆனால் எங்கள் டைம் லேட் ஆகிடுன்னு சொல்லிட்டு போயிட்டார் அவர். சரி நாங்கள் போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம். குட் மார்னிங் கைஸ். ஃபைனலி வந்துட்டோம் ஆக்ரா. தாஜ்மஹால் வெளியே தான் இருக்கும் இப்போ.
நாங்கள் 4 மணிக்கெலாம் வந்துட்டோம். இங்கே 4 மணிக்கெலாம் வந்து வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் வந்து குளித்தோம். இங்கே இருந்துச்சு, அங்கே வந்து குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கோம். உள்ளே போக போகிறோம். உங்களுக்கு காட்டுறேங்க. பாருங்கள், அதான் தாஜ்மஹாலுடைய மெட்ரோ ஸ்டேஷனு. இது வந்து தாஜ்மஹாலுடைய கேட். இதோட தான் நம்ம போக போகிறோம். கைஸ், இதுதான் வந்து பேட்டரி வண்டி. இந்த வண்டி தான் நாங்கள் போக போகிறோம். இப்போது நாங்கள் உள்ள போகிறோம். பேட்டரி வண்டியில் ஏறி உட்காந்துட்டோம். இது நம்ம அண்ணன் தான். ஹாய் சொல்லலாம். சென்னை தான். இவரு சென்னை தான். ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நானும் சென்னை இல்லை, காலிக்கேட். இப்போ இங்கே வந்து செட் ஆகிட்டாங்க எங்க கூட. இப்போ நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் உள்ளே போக போகிறோம். உள்ளே போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இதுதான் தாஜ்மஹால் உள்ளே போகிற வழி. கரெக்டாக ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும்னு நினைக்கிறேன். பேட்டரி வண்டியிலேருந்து அங்கே கூட்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், சைடில் ஃபுல்லாக ஏதோ கார்டன் மாதிரி இருக்குது. ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. பக்காவாக இருக்குது. நீங்கள் இந்த ரூட்டை நடந்து போகிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் உஷாராக போங்க. ஏன்னா குரங்கு நிறைய நடமாடுது. ஏதாச்சும் கையில் பொருள் வச்சுருந்தாலும் கண்டிப்பாக வந்து அட்டாக் பண்ணிட்டு பிடிக்கிடும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமா போங்க. கைஸ் பார்த்துக்கோங்க, அங்கே நடந்து வந்திருக்கோம். இதான் லாக்கர் ரூமு. உங்கள் பேக்கில் எதனா வச்சுக்கணுன்னா உள்ளே வச்சுக்கணும். வந்து சேஃப்டியாக இருக்கும். பே பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. வர பிரச்சனையை சொல்லணும். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் போய் பேக் வச்சுட்டு வந்துட்டோம். உள்ள பேக் வந்து பர் பேக்கு வந்து 20 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் 4 பேர்னால 80 ரூபா வாங்கிட்டாங்க. நிறைய பேர் வந்து ஏமாத்துறாங்க. இங்கே வந்து எப்படின்னா, ரூம் இருக்குது வாங்க, கம்மி ரேட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிட்டு வந்து அதிகமாக கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து கேட்டவொடனே டக்குன்னு 500 ரூபான்றாங்க, 1000 ரூபான்றாங்க. தெரியாதவங்க நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து உஷாராக இருங்க. செல்ஃபி ஸ்டிக் கூட உள்ள விட மாட்டாங்க. பவர் பேங்க் எதுவுமே உள்ள விட மாட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படியே கடுப்பாக போயிட்டு இருக்கோம். ஒரே ஃபோன் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். அண்ணன் டென்ஷன் ஆகிட்டார் பின்னாடி. ஸோ இப்போ உள்ளே போயிட்டு இருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக் பண்ணியாச்சு. உள்ளே போகிறதுக்கான டிக்கெட்டு ஒருத்தருக்கு 45 ரூபா கேட்குறாங்க. தெரியாதவங்க வந்து கேட்டாங்கன்னா 50 ரூபா இல்லை 20 கேட்டுருவாங்க போல். சரி, நாங்கள் வந்து கேட்டோம் போயிட்டு 45 சொன்னாங்க. அப்புறம் வந்து இது வந்து கேஷ்லாம் கொடுத்துலாம் டிக்கெட் எடுக்க முடியாது. ஒன்லி வந்து டிக்கெட் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வரதா இருந்தால் ஹார்ட் கேஷ் எடுத்துகிட்டு வாங்க, அக்கௌண்ட்லேயும் காசு வச்சுக்கோங்க. இப்போ நாங்கள் உள்ள நடந்து போயிட்டுருக்கோம். உள்ள என்ட்ரன்ஸ் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த என்ட்ரன்ஸே பார்க்குறதுக்கு லைட்டாக ஒரு கலர்ஃபுல்லாக மார்பிள்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். கைஸ் பார்த்தீங்களா, இதுதான் உள்ள என்ட்ரியாக வரும். உள்ள என்ட்ரி ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். அங்கே வரும்போது செம்ம செக்கிங். ஒன்றும் இல்லை, செல்ஃபி ஸ்டிக்கு எதுவுமே இல்லை. கேஷ் கூட பார்த்து தான் எடுக்கிறாங்க. சூப்பராக இருக்குல்ல சைட்லேருந்து ஃபுல்லாக பார்க்குறதுக்கு. இருங்க அப்படி காட்டுறேன். இது ஃபுல்லாக வந்து ஏதோ ரூம்ஸ் போல். நாங்கள் வந்து மார்னிங் சீக்கிரமாக வந்துட்டோம். ஸோ அதனால் செம்மையாக இருக்குது இந்த பிளேஸு பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக அந்த ஃபாக்லாம் வந்து நல்லாயிருக்கு. பாருங்கள், இது ஃபுல்லாக ரூம் தான். இது உங்களுக்கு தெரியுதா? அது பின்னாடி பாருங்கள், அங்கே தெரியுதா? அந்த மரத்து பின்னாடி பாருங்கள், அதான் தாஜ்மஹால். இது வரைக்கும் பார்த்தீங்களா, இது வந்து ராயல் கேட்னு சொல்லுவாங்க. இந்த கேட் தான் வந்து கிராண்டாக இருக்கும். ஏன்னா அந்த காலத்தில் வந்து மிலிட்டரி ஆஃபீஸர்ஸ், அரசர்கள், ராஜா வழியெல்லாம் இந்த கேட்டெல்லாம் உள்ளே போவாங்களாம். அதோடைய என்ட்ரன்ஸ். நான் வந்து உள்ளே இருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். சாரி, வீடியோ எடுக்கிறேன். இது ஃபுல்லாக வந்து ரூம் தாங்க. அந்த காலத்தில் வந்து டோர்லாம் கிடையாது. ஃபுல்லாக காட்டன் துணி போட்டு மூடிடுவாங்க போல். இந்த ராயல் கேட்டோடைய என்ட்ரன்ஸ் பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ நம்ம உள்ளே போயிட்டுருக்கோம். நான் உங்களுக்கு ஒரு செம்மையான வியூ காமிக்க போகிறேன். பார்த்துட்டே இருங்க. அப்படியே போயிட்டு அங்கே பாருங்க, உங்களுக்கு தெரியுதா? அதான் தாஜ்மஹால். இது ட்ரீம் மாதிரி இருக்குல்ல? வாவ். நல்லா பார்த்துக்கோங்க. இதுதான் தாஜ்மஹாலோட உள்ள இருக்கிற ரூம்ஸு. அது அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து கார்டன்ஸு. பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல இந்த கார்டன்ஸ்லாம். வாங்க நம்ம போயிட்டு தாஜ்மஹாலை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்.
ஸோ எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் தாஜ்மஹால் பற்றி சொல்கிறேன். ஏன்னா தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க, என்ன மன்னிச்சிடுங்க. இல்லை கமெண்ட் சொல்லுங்கள் ஏன்னா தப்பாக இருந்தால். எனக்கு தெரிஞ்ச வரையும் நான் சொல்கிறேன், ஓகேவா? ஷாஜகானோட ஃபுல் நேம் பார்த்தீங்கன்னா ஷயீப் ஹல்தீன் முகமது குராம், அதான் அவருடைய ஃபுல் நேம். அது அதேமாரி வந்து மும்தாஜோட ஃபுல் நேம் வந்து மும்தாஜ் பேகம் மஹால், இதான் வந்து அவங்களுடைய ஃபுல் நேம் வந்து. ஷாஜகான் மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தை ஆளும் அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். தாஜ்மஹால் வந்து 1600-700 அந்த காலகட்டத்தில் கட்டியிருக்காங்க. இந்த ராஜா வீட்டு ஃபங்க்ஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, நல்லா கிராண்டாக பண்ணுவாங்கள்ல, ஏதாச்சும் பர்த்டே அந்த மாதிரி சொல்லிட்டு. அதேமாரி வந்து ராஜாக்கள் வீட்டு ஃபங்க்ஷனில் வந்து ஒருத்தருக்கு பர்த்டே, அந்த பர்த்டே யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஷாஜகான், அவருடைய 15வது பிறந்தநாள். அந்த பிறந்தநாளுக்காக வந்து கிராண்டாக ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து அவர் வந்து மும்தாஜை பார்த்துருக்காரு. 15 வயது ஆன உடனே கல்யாணம் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஷாஜகானுக்கு வந்து மொத்தம் 6 ஒய்ஃபு. அந்த 6 ஒய்ஃபில் மும்தாஜ் வந்து 5வது ஒய்ஃபு. ஆனால் என்னதான் இருந்தாலும் அவருக்கு 6 ஒய்ஃப் இருந்தாலும் வந்து மும்தாஜ் மேலே தான் வந்து ரொம்ப லவ் அதிகமாக வச்சுருந்தாரு. ஸோ எவ்வளோ லவ் வச்சுருந்தாருன்னா அந்த பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா, அதிலே தெரியும் உனக்கு எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு லவ் பண்ணியிருக்காரு போல். பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, உடனே அவங்க கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க 2 பேரும் சேர்த்து. அப்புறம் 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டாங்க. 2 பேரும் மேரேஜ் பண்ணிட்டோடனே ஷாஜகான் வந்து ஏகப்பட்ட சண்டை போட்டிருக்காருங்க, போர் புரிஞ்சிருக்காரு. அவள் எல்லாத்துக்குமே வந்து ஜெயிச்சிருக்காரு அவர். அந்த காலத்தில் செம கிங்காக இருந்திருக்காரு. ஒரு பக்கம் ஃபுல்லாக சண்டை போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் ஃபுல்லாக செமையாக லவ் பண்ணிருக்காரு. இவர் எந்த அளவு லவ் பண்ணியிருக்காருன்னா இவருக்கு மொத்தம் 14 குழந்தையா. பார்த்துங்க, போரில் சண்டை போடுறாங்கன்னா இவர் வீட்டில் சண்டை போட்டு இருந்திருக்காரு. இவர் 1627 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகானோட அப்பா இறந்து போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பொறுப்பு மொத்தம் வந்து ஷாஜகான்கிட்ட கொடுத்துட்றாரு. ஷாஜகான் வந்து பொறுப்புக்கும் வந்துடுறாரு, ஆட்சிக்கு வந்துடுறாரு. அவருடைய ஆட்சி காலம்னு பார்த்தீங்கன்னா பொற்காலம்னு சொல்கிறாங்க. பொற்காலம் எப்படி சொல்கிறது, அவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள்லாம் செழிப்பாக இருக்கிறாங்க, ரொம்ப ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, செம்மையாக இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய போர் நடக்குது. அந்த பெரிய போரில் வந்து ஷாஜகான் வந்து ஃபைட் பண்ணிருக்காரு. அவரால் ஃபைட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு மும்தாஜ் வந்து கூட ஹெல்ப் பண்ணுறாங்க, ஐடியாலாம் கொடுத்து. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அட்மின் மாதிரி வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஹெல்ப் பண்ண உடனே இவரும் போரில் வெற்றி பெறாரு. அதே டைமில் அவர் வந்து போர்லேயும் சண்டை போட்டு வீட்லேயும் சண்டை போட்டு 14வது குழந்தை கன்சீவ் ஆயிடுறாங்க அவங்க. மும்தாஜ் வந்து 13 குழந்தையுமே வந்து நார்மல் டெலிவரி தான். ஸோ வந்து 14வது குழந்தை நார்மல் டெலிவரி போகும்போது அவங்களுடைய ப்ளீடிங் ஓவர் ஆகிட்டு வந்து அவங்க இறந்துடுறாங்க. மும்தாஜ் இறந்துட்ட உடனே இவர் போரில் ஜெயிச்சிடுறாரு. ஒரு பக்கம் போரில் ஜெயிச்சிடுறாங்க, அப்புறம் மும்தாஜ் இறந்துடுறாங்க. ஆனால் வந்து ஒரு மும்தாஜ் இறந்ததுக்கு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. போரை ஜெயிச்சதுக்கு வந்து கொண்டாடவே இல்லை, செம்ம சேட் ஆகிட்டார். எந்த அளவுக்கு சேட்னா வந்து வெளியே வரலையா அவர். அந்த போர் பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேசில் நடந்துச்சு. அந்த மத்திய பிரதேஷ்லேயே வந்து மும்தாஜ் வந்து அடக்கம் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ எங்கே வந்து பாடி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு சொல்லி அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணிவிட்டு இவரு கிளம்பிடுறாரு. இவர் எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருப்பாருன்னா 6 மாதமாக வெளியே வரக்கணும், வீட்டை விட்டு ரூம் விட்டு 6 மாதம் வெளியே வரணும். இவர் போர் ஜெயிச்ச வயசு பார்த்தீங்கன்னா ஒரு 35 ஒரு 40 அந்த வயசுக்குள்ளே தான் இருக்கும். ஆனால் வந்து இவர் அந்த 6 மாதம் உள்ளே இருந்துட்டு அப்புறம் வெளியே வரப்போ வந்து ரொம்ப ஒரு 70 வயசு கிழமை மாதிரி வந்திருக்காரு போல். அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணியிருக்காரு மும்தாஜ் செத்ததுனால. இவர் அந்த 6 மாதம் உள்ளே தான் சொன்னல, அந்த உள்ள இந்த டைமில் வந்து உட்காந்து நல்லா யோசிச்சுருப்பார் போல், ஒய்ஃப்காக என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. அப்புறம் அவர் சாகும் தருவாயில், அதாவது அவர் சாகிற டைமில் மும்தாஜ் வந்து எனக்காக ஒரு கலரை கட்டு, அது இப்போ உலகத்துலேயே ரொம்ப அழகாக இருக்கணும், யாரும் கட்டிருக்கக்கூடாது, அந்த மாதிரி ஒரு கலரை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கேட்டிருக்கா போல். அந்த ஆசை ஞாபகம் வந்தோடனே இவருக்கு வந்து சரி ஓகே நமக்கு வந்து நம்ம ஒய்ஃப்காக வந்து ஒரு கலரை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளானோட எஞ்சி வெளியே வராரு. ஆக்சுவலி தாஜ்மஹால் கட்ட வந்து பிளான் போட்டாச்சு, அது எப்படி கட்டணும்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வேணும்ல. அதனால் வந்து ஷாஜகான் என்ன பண்ணாருன்னா பாகிஸ்தான், இந்தியா, திபெத், ஆப்கானிஸ்தான் போன்ற நாட்டிலேருந்து முக்கியமான கட்டிடக்கலை வல்லுநர்கள், அதாவது ஆர்கிடெக்சர்லாம் கூப்பிட்டு பிளான் போடுறவங்களாம் கூப்பிட்டு வர வச்சு ஒரு பிளான் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காரு. அது எப்படி யோசிச்சு பார்த்துருக்காங்க, தாஜ்மஹாலுக்கு ஒரு வந்து நல்ல ஒரு வடிவம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் எந்த மாதிரியும் ட்ரை பண்ணியும் செட் ஆகலை. கடைசியில் ஒரு ஐடியா யோசித்து இது பண்ணியிருக்காங்க. எப்படின்னா ஷாஜகானுடைய அப்பாவுடைய சமாதியில் ஒரு பாட்டும், அவருடைய தாத்தாவுடைய சமாதியில் ஒரு பாட்டும், அவருடைய மாமாவுடைய சமாதியில் ஒரு பாட்டும், 3 பாட்டும் சேர்த்து தான் தாஜ்மஹால் கட்டியிருக்காங்க. இந்த தாஜ்மஹால் கட்டுறதுக்கு தேவைப்பட்ட ஆட்கள் பார்த்திங்கன்னா 20,000 ஆட்கள் இந்தியாவிலேருந்து வர வச்சாங்க. நல்லா ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களாம் வர வச்சு 20,000 ஆட்களை வர வச்சு மொத்தம் கட்டி முடிக்க 22 வருஷம் கிட்ட ஆச்சு இந்த தாஜ்மஹால் கட்டி முடிக்க. ஸோ அந்தளவுக்கு நல்லா வேலை வாங்கியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த தாஜ்மஹால் வந்து பார்த்திங்கன்னா யமுனை நதிக்கரை பக்கத்தில் இருக்கும். அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. யமுனை நதிக்கரை பக்கத்தில் இருக்கும்.
இந்த பிளான் சொன்னோடனே ஃபஸ்ட்டு வந்து எல்லா இன்ஜினியர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இங்கே யமுனை நதிக்கரை பக்கத்தில் கட்டுறோம், கண்டிப்பாக தாஜ்மஹால் ஸ்ட்ராங்காக இருக்காது, பேஸ்மெண்ட் ஃபுல்லாக வீக் ஆகிடும், அதனால ஸ்ட்ராங்காக போகணும்னு சொல்லிட்டு இவங்க அந்த காலத்துலலாம் பண்ணியிருக்காங்க. கிணறு மாதிரி ஒரு பள்ளத்தை போட்டு அதில் கல் ரொப்பி நல்லா ஆழமான பேஸ்மெண்ட் போட்டு அதுக்கப்புறமா வந்து தாஜ்மஹால் மேலே கட்டியிருக்காங்க. செம்ம ஐடியாவில் அது அப்பயே யோசிச்சு கட்டியிருக்காங்க. இவர் மும்தாஜ் மேலே எந்த அளவுக்கு பைத்தியமாக இருந்திருக்காருன்னா, அவருடைய கஜானாவே பாதி காலியாகுது தாஜ்மஹால் கட்ட ஆரம்பிச்சு. அந்த அளவுக்கு ஃபுல்லாக எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டே இருந்திருக்காரு. ஃபுல்லாக எடுத்து செலவு பண்ண மொத்தம் பாரபட்சம் பார்க்காம செலவு பண்ணியிருக்காரு. எல்லாருக்கும் வேலை செய்கிறவங்களுக்கு கல் இது மண் எல்லாமே செலவு பண்ணியிருக்காரு மொத்தம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஆக்சுவலி இது ஒரு கேட்டு தான். இது வந்து வெஸ்ட் கேட் நினைக்கிறேன். தாஜ்மஹால் சைட்லேருந்து பார்க்கலாம், சூப்பராக இருக்குது. நாங்கள் உள்ளே வந்துட்டோம். உள்ளே என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 200 சார்ஜ் பண்ணுறாங்க ஒருத்தருக்கு. ஸோ உள்ளே வந்தோடனே இங்கே கேஷ் தான் கொடுத்தோம். ஆன்லைனில் வந்து புக் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகும்னு சொன்னாங்க. ஆனால் நாங்கள் கேஷ் கொடுத்து வாங்கிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஷூ போட்டு போகக்கூடாது. ஷூ போட்டு ஒரு கவர் தராங்க. இந்த மாதிரி கவர் தராங்க. இந்த கவர் காலில் போட்டு தான் உள்ளே போகணும். ஏன்னா வந்து அது டெஸ்ட்லாம் இருக்குல்ல, அது உள்ளே அங்கே மேலே படக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த கவரை போட்டு நாங்கள் உள்ளே போயிட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணுறேன். இதை பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியுதா? இந்த மாதிரி காலை தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதை போட்டு தான் நாங்கள் போடுவோம். ஆக்சுவலி இந்த தாஜ்மஹால் கட்ட மெயினாக தேவைப்படுது பார்த்தீங்கன்னா அது இந்த மார்பல்ஸ் தாங்க. இந்த மார்பல்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த மார்பல்ஸ் வந்து ராஜஸ்தானில் மட்டும்தான் கிடைக்குமா. ஸோ அதனால் ஷாஜஹான் என்ன பண்ணாருன்னா அங்கேயே அக்ரிமெண்ட் போட்டு தரான். இந்த தாஜ்மஹால் கட்டி முடிக்கிறவர்களும் இந்த மார்பலை யாருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தையும் நானே வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டு வாங்கிட்டு இருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான மார்பல் போல் இது. மரக்கானா மார்பல்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மார்பல்ஸ்லாம் எப்படி அங்கேருந்து எங்கே எடுத்து வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 5000 யானை யூஸ் பண்ணாங்களாம். யானை யூஸ் பண்ணி அங்கேருந்து இந்த மார்பல்ஸ்லாம் வெட்டி எடுத்துகிட்டு வந்தாங்களாம் ஆக்ராவுக்கு. தாஜ்மஹால் மேலே ஏறி போயிட்டுருக்கோம். இப்போதான் ஆக்சுவலி செம்மையாக இருக்குது மேலே. இங்கே பாருங்கள், நான் கிட்ட காட்டுறேன் எப்படி இருக்கு பாருங்கள். வாவ், இப்போ பாருங்கள் சூப்பராக இருக்குல்ல. அது ஒரு கேட்டு, இது ஒரு கேட்டு, இது ஒரு கேட்டு. ஒரு வழியாக தாஜ்மஹால் கட்டி முடிச்சு தான் ஷாஜஹான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, இது பார்க்க நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் அழகு ஊட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ், வேர்ல்டுலேயே மோஸ்ட் அழகாக இருக்கிற டெக்கரேட்டிவ் ஸ்டோன்ஸ், அது நேம் வந்து பார்த்திங்கன்னா பியட்ரா டியூரா அப்படின்னு சொல்லிட்டு நேம். ஸோ இதுதான் அந்த கல்வி. இதாங்க அந்த மார்பல், மரக்கானா மார்பல்ஸ். தொட்டு பார்க்கவே சாஃப்டாக இருக்குது. ஒரு மாதிரி இந்த கல்லோட ஸ்பெஷல் என்னென்னா, எந்த டஸ்ட்டு பட்டாலுமே வந்து மேலே ஒட்டாது. இங்கே பாருங்கள். ஸோ அதனால் இது எவ்வளோ புயல் டஸ்ட்டு பட்டாலும் மேலே வந்து மொத்தக்கே அது. தாஜ்மஹால் ஃபுல்லாக மேலே ஃபுல்லாக குரானில் இருக்கிற வசனங்கள் எழுதி வச்சுருக்காரு போல் ஷாஜஹான். மேலே ஃபுல்லாக பாருங்களேன், இந்த கூம்பு வடிவம் செம்மையாக இருக்குதா. இது சைடில் ஒட்டியிருக்கிற ஸ்டோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோஸ்ட் வேல்யூபிள் ஸ்டோன் சொல்லுவாங்க. இதை இதோட பேர் வந்து பியட்ரா டியூரான்னு சொல்லிட்டு. தொட்டு பாருங்கள், இந்த ஸ்டோன் தான் அதெல்லாம். காய்ஸ், தாஜ்மஹால் உள்ள வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க. 2-3 மிலிட்ரி ஆஃபீஸ் கூட இருந்தாங்க. பட் ஆனால் நான் பார்த்ததை நீங்களும் பார்க்கணும்ல. ஸோ அதனால் நாங்கள் கொஞ்சம் திருட்டுத்தனமாக உள்ள கிளிப்ஸ்லாம் எடுத்தோம், வீடியோலாம். பாருங்களேன், மும்தாஜோட சமாதியும் ஷாஜஹானோட சமாதியும் இருக்கும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தாங்க, வீடியோ எடுக்க உள்ள. நாங்கள் அப்படியும் அதையும் மீறி எடுத்தோம். ஆக்சுவலி உள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கோ அந்த மாதிரி இல்லாமல் அது தெரியுது பார்த்தீங்களா, அதான் ஷாஜஹான் மும்தாஜோட சமாதி. வெளியே இருக்கிற அளவுக்கு உள்ளே அந்தளவுக்கு பிரம்மாண்டமாலாம் இல்லை, வெளியே தான் பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா ஓகேவாக தான் இருக்குது. இது வந்து தாஜ்மஹால் உள்ள வீடியோ எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படியே மாரி, யாருக்கும் தெரியாமல். உள்ள ஃபுல்லாகவே மொத்தம் அப்படியே வச்சு மேக் பண்ணியிருக்காங்க. பாருங்களேன், செம்மையாக இருக்கு. இங்கே பார்த்தாலும் ஸ்டோன்ஸு, இதில் பார்த்தாலும் ஸ்டோன்ஸு. அங்கங்கே ஒரு கூம்பு மாதிரி இருக்குல்ல மேலே தாஜ்மஹாலில், அதோட இது லெஃப்ட் சைடு, அந்த ரைட் சைடு. பாருங்க, தாஜ்மஹால் வெளியே போகிறப்போ இது வந்து தாஜ்மஹாலுடைய பேக் சைடு. யமுனை நதிக்கரை வந்துட்டோம். அது வரைக்கும் பார்த்தீங்களா, அதான் வந்து யமுனை நதிக்கரை, தாஜ்மஹாலுடைய பேக் சைடு.
அதுக்கானாடியே ஒரு பேஸ்மெண்ட் மாதிரி போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. அது ஒரு ஜூம் பண்ணி பார்க்கும்போது தெரியுது பார்த்தீங்களா. அங்கே தான் வந்து ஷாஜகான் வந்து இன்னொரு கலரை கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்ததாகவும், கருப்பு தாஜ்மஹால்னு அதுக்கு பேர் வைக்க போகிறதுனாகவும் வரலாறு சொல்லுது. நான் சொல்லுவேன் ஒரு வழியாக 22 வருஷம் கழிச்சு ஹார்ட் ஒர்க் போட்டு தாஜ்மஹால் கட்டி முடிச்சாச்சு. கட்டி முடிச்சிட்ட உடனே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தாஜ்மஹால் வந்து கட்டி முடிச்சுன்னா அந்த மேஸ்திரி கையை வெட்டிட்டு இருப்பாங்க, அதெல்லாம் கட்டுக்கதையாம் அப்படிதான் சொல்கிறாங்க, கட்டுக்கதைன்னு சொல்லிட்டு. அப்படி வெட்டியிருந்தா எத்தனை பேர் கை வெட்டியிருக்கணும், வரலாறுல கண்டிப்பாக ஒருத்தர் குறிப்பிட்டிருப்பாங்கல்ல, யாருமே குறிப்பிடலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபேக் தான் போல. அப்போது நாங்களும் நம்பிட்டு இருந்தோம், கை வெட்டிட்டு இருப்பாங்க, கட்டை வர ஷாஜகான் வெட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஷாஜகான் கட்டி முடிச்ச அப்புறமா வந்து அதுக்கு பேர் வைக்காமல் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஷாஜகான் என்ன வைக்கலாம்னு சொல்லிட்டு வச்சு தன்னுடைய ஒய்ஃப் பேரான மும்தாஜ் பேகம் மகளை வந்து அதை தாஜை மட்டும் எடுத்து தாஜ்மஹால்னு சொல்லிட்டு வச்சிருக்காரு அந்த பேர். காதலை நினைவு சின்னமா இப்போ வரல இருக்குது. தாஜ்மஹால் ஃபுல்லாக கட்டி முடிச்சிட்ட அப்புறமா வந்து ஷாஜகானுக்கு வந்து இன்னும் பத்தலை. இப்போ நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து கருப்பு தாஜ்மஹால் கட்ட போகிறதா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டதாகவும், ஷாஜானுடைய பையன் அவுரங்கசீப் என்ன பண்ணதாகவும், ஷாஜான் இருக்கும்போது அவருடைய ஆட்சி பிடிச்சிட்டாரு. ஏதோ சதித்திட்டம் பண்ணி ஆட்சி பிடிச்சி ஷாஜகானை வந்து தூக்கி ஜெயிலில் போட்டார். 8 வருஷம் இவர் விட்டா மொத்த கஜனா காலி பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி ஜெயிலில் போட்டாராம். ஜெயிலில் போட்டதுனால வந்து ஷாஜகானால் கட்ட முடியல. 8 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷாஜகான் இறந்துட்டார். இறந்த உடனே அவர் தூக்கிட்டு வந்து அவருடைய ஒய்ஃபான மும்தாஜ் பேகம் அவங்க இருக்காங்கல்ல, உள்ள கலர் இருக்குல்ல, அந்த கலர்லேயே பக்கத்துலேயே வந்து ஷாஜகான் தூக்கி அடக்கம். ஷாஜகான் மும்தாஜோடைய லவ் ஸ்டோரி அப்படின்னு தெரிஞ்ச ஸ்டோரி. ஷாஜகானை தூக்கி சிறை வச்சாங்கன்னு சொன்னால, அந்த சிறை எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணுறேன், அது தெரியுது பார்த்தீங்களா, அதான் வந்து ஆக்ரா போர்ட். ஷாஜகான் மும்தாஜ் அவங்க ஃபேமிலியெல்லாம் வாழ்ந்த இடம் அதான், அந்த கோட்டை தான். அந்த கோட்டையில் ஒரு இடத்துல தான் வந்து கீழ்த்தளர்லாம் வந்து ஷாஜகானை சிறை வச்சதாகவும், அந்த சிறையில் ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஓட்டை வழியாக ஷாஜகான் வந்து இந்த தாஜ்மஹாலை பார்த்துட்டே காலத்தை கழிச்சதாகவும் வரலாறு சொல்லுது. தாஜ்மஹால் வந்து தன்னைத்தானே வந்து 4 டைம் கலர் மாற்றிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, மார்னிங் காலையில் வரல அப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சன்ரைஸ் ஆகும்போது வந்து ரெட்டிஷ் எல்லோவாக தெரியும். மதியம் டைம் பார்த்திங்கன்னா வந்து ப்யூர் ஒயிட்டாக தெரியும். நைட் டைம் ஈவினிங் டைம் பார்த்திங்கன்னா கோல்டன் எல்லோவாக தெரியும். நைட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட் பர்பிள், ஏதோ டார்க் பர்பிள் மாதிரி தெரியும்னு சொல்கிறாங்க. ரொம்பவே ஒரு ஸ்பெஷலில் இது. கைஸ் பாருங்களேன், தாஜ்மஹால் சுற்றி ஒரு 4 தூண் இருக்குங்களா, 4 ஃபில்லரு. அந்த ஃபில்லர் வந்து பார்க்க நேராக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் அது நேராக இல்லை. அது வந்து கொஞ்சம் ஒய்டாக வெளியே செஞ்ச மாதிரி இருக்கும். ஏன் அப்படி வெளியே செஞ்ச மாதிரி கட்டியிருக்காங்கன்னா, பிற்காலத்தில் வந்து ஏதாச்சும் இயற்கை சேதங்களோ இல்லை ஏதாச்சும் பாம்பு வச்சிட்டாலோ அந்த ஃபில்லர் வந்து தாஜ்மஹால் சென்டரில் வந்து சாயக்கூடாது, எல்லாம் வந்து வெளியே சாயிற மாதிரி கட்டியிருக்காங்க. அப்போயே பிளான் பண்ணி பக்காவாக கட்டியிருக்காங்க. ஒரு வழியாக தாஜ்மஹால் பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம். இப்போ போயிட்டு லாக்கரில் பேக் எடுத்துகிட்டு கிளம்புறோம். கைஸ் இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஆக்ரா போர்ட், ஆக்ரா கோட்டை, அங்கே தாங்க வந்திருக்கோம். தாஜ்மஹால் பார்த்தாச்சு, அப்படியே பக்கத்துலேயே ஆக்ரா போர்ட் இருக்குது, அதை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கோம். சும்மா அப்படியே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நீங்கள் பார்த்துட்டு தான் அக்பரோட கோட்டை, அக்பர் காலத்தில் கட்டினது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், மும்தாஜ் எல்லோரும் இந்த கோட்டையில் தான் வந்து வாழ்ந்ததாகவும் சொல்லப்படுறாங்க. கீழே பார்த்துட்ருக்கீங்களே, இந்த ஃபுல்லாக வந்து பள்ளம் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த காலத்தில் ஃபுல்லாக தண்ணி இருக்குமா, இந்த தண்ணிக்குள்ளே ஃபுல்லாக முதலைகள்லாம் இருக்கும். இதுதான் ஆக்ரா போர்ட்டோட உள்ளே இருக்கிற பில்டிங்ஸ். பார்க்கவே ரொம்ப பழசாக இருக்குது, நல்லா இருக்குது. பாருங்க, கோட்டையை சொன்னேன். இப்போ நீங்கள் பார்த்துட்டுலாம் ஆக்ரா போர்ட்டோட உள்ள என்ட்ரன்ஸு இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. கீழே ஒரு மாதிரி ஃபுல்லாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அதெல்லாம் ஏன் அப்படி வச்சுருக்காங்கன்னா, அந்த காலத்தில் வந்து குதிரைங்களாம் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல இந்த ராஜாக்கள்லாம். அந்த குதிரைங்க வந்து வேகமாக ஓடும்போது கீழே ஸ்லிப் ஆகி கீழே வந்துடக்கூடாதுன்றக்காக ஒரு கிரிப்னஸ்க்காக இந்த மாதிரி ஷேப்பில் வச்சுருக்காங்க. பாருங்கள், சுற்றி பாருங்கள், வாங்க உள்ள போய். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து ஒரு பெரிய வால். இது எப்படி நான் சொல்கிறேன், இது ஃபுல்லாக வந்து அப்படியே அப்படியே போகும் ஒரு மேலே இருந்து. இது எதுக்காக கட்டியிருக்காங்கன்னா, அந்த காலத்தில் வந்து ஏதாச்சும் வந்து எதிரிங்க வந்து இதில் போகும்போது அவங்க இங்கேருந்தே அட்டாக் பண்ணிட்டு போவாங்க. யாரே இந்த
அக்பர் ஃபேமிலிஸ் அவங்க வந்து இங்கேருந்து அட்டாக் பண்ணிட்டு போவாங்க போல், அதனால் கட்டியிருக்காங்க. இதுலேயும் ஹைலைட்டாக என்னென்னா மேலே வந்து காட்டுற மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த யூ ஷேப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சுடு எண்ணெயை காய்ச்சி இதை ஊற்றிடுவாங்களாம். ஸோ இங்கே கீழே இருந்து கூட அப்படி சுடு எண்ணெய்லாம் வரும். இதில் தாங்க வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஜஹாங்கீரோட மாலம், அவருக்கான இடம் போல். இது உள்ள போலவாங்க. இது பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இதோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 44 ஏக்கர், 44 ஏக்கர். அக்பர் காலத்தில் கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி அக்பர் வந்து பாதி கட்டினதாகவும் ஷாஜகான் வந்து மொத்தமாக கட்டினதாகவும் சொல்கிறாங்க. இது ஒரு தொட்டி மாதிரி இருக்குல்ல, அதான் வந்து ஜஹாங்கீர் பாத், அவர்கள் தான் குடிப்பார் போல். இந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக வந்து அங்கே அவங்க ஜஹாங்கீரோட மஹால் இருந்ததாகவும், அதுக்கு நடுவில் தான் இந்த தொட்டி இருந்ததாகவும், இந்த தொட்டி அவங்களுடைய மாமா கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. உண்மையானு தெரியல. ஸோ இந்த ஜஹாங்கீர் மால் உள்ள போகலாம் வாங்க. இதுதான் அவருடைய மால் போல். ஆக்சுவலி இதை பற்றி சொல்லணும், அந்த காலத்தில் வந்து டோர்லாம் கிடையாது. இது வரைக்கும் பார்த்தீங்களா, அங்கேருந்து அப்படியே கீழே உள்ள காட்டன் துணி போட்டு கவர் பண்ணிடுவாங்க போல். இதுதான் ரூம், அவங்கள பொறுத்தவரை இதான் ரூமு. இது வந்து குளிர்காலத்தில் யூஸ் பண்ணுற ரூம்னு சொல்கிறாங்க. இந்த சந்தெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கெல்லாம் வந்து விளக்கேற்றி வச்சுருவாங்களாம். விளக்கேற்றி வச்சுட்டு ஸ்கின் முட்டாக வந்து ஒரே இந்த இடம் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்குமா. இங்கே பாருங்கள், இந்த சந்து ஃபுல்லாக விளக்கேற்றி வச்சுட்டா இந்த இடம் ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும். இதேமாரி வந்து கூலிங், வெயில் காலத்தில் வந்து கூலிங்காக இருக்கிறதுக்கான ஒரு ரூம்லாம் இருக்குது. அந்த ரூம் காட்டுறவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்கள், கீழே ஏதோ ரவுண்டாக குழி மாதிரி இருக்குல்ல, அது என்னென்னா இவங்களாம் அந்த காலத்துலேயே வந்து பிளான் போட்டு இந்த கோட்டையில் எங்கே தண்ணி தேங்கினாலும் ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த குழியில் ஓடுற மாதிரி பண்ணி வச்சுருவாங்க. அதான் பாருங்கள், எங்கே வந்து தண்ணி வந்தாலும் அந்த கோட்டையில் இந்த மாதிரி குட்டி குட்டி ஹோல்ஸ்லாம் இருக்குல்ல, கீழே ஃபுல்லாக ட்ரைனேஜ் சிஸ்டம் மாதிரி போட்டு அந்த காலத்திலே அப்ளை பண்ணி வச்சுருக்காங்க. ஷாஜகானை சிறப்பிடிச்சு வச்சது பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்கு கீழே, அதை கை கட்டுற பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு கீழே வந்து சொல்கிறாங்க. அந்த ரூமுக்கு கீழே வந்து இப்போ லாக் பண்ணி வச்சுருக்காங்க, போக முடியாது போல் அந்த ரூம் கீழே. ஆனால் ஷாஜகானை வந்து ஒரு சின்ன ஓட்டையில் வந்து தாஜ்மஹாலை பார்த்துட்டே காலத்தை கழிச்சதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் நமக்கு அந்த சின்ன ஓட்டெல்லாம் தெரியல. நம்ம இங்கேருந்து பார்த்தாலே தாஜ்மஹால் வந்து ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்டில் தெரியுது. ஒரு காமிக்கிறேன் பாருங்க, தெரியுதுங்களா? தாஜ்மஹால் இங்கிருந்து பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பேக் சைடு தெரியுது. நான் ஃபஸ்ட்டு வரும்போது சொன்ன வீடியோவில் அந்த கீழே இருக்கிற கிரவுண்ட் ஃப்ளோர் கீழே இருக்கிற புல்லுக்கிட்டெல்லாம் ஃபுல்லாக தண்ணி இருக்கும். தண்ணியில் முதலெல்லாம் விட்டுருப்பாங்களாம். மேலே இருக்க அங்கங்கே ஒரு டாட் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, சின்ன சின்ன சந்து மாதிரிலாம் அந்த இடம்லாம். அந்த இடத்துல வந்து சிப்பாய்ங்க நிற்க வச்சுருப்பாங்களாம். சிப்பாய்ங்க நிற்க வச்சு இந்த கோட்டை உள்ள யாருமே வரமாட்டாங்க, ரொம்ப ஒரு சேஃப்டியான கோட்டை போல் அந்த காலத்தில் இது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆக்ரா போர்ட் இருக்குல்ல, இதோட மொத்த ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு 44 ஏக்கர்னு சொல்லியிருந்தால, அதில் வந்து 25% மட்டும்தான் வந்து மக்களை வந்து பார்வையிட அலோவ் பண்ணுறாங்க. உள்ளே வந்து இந்த டூரிஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு போகலாம் சொல்லிட்டு, மற்ற 70% ஃபுல்லாகவே வந்து மிலிட்ரி தான் யூஸ் பண்ணிக்குது. இந்தியன் மிலிட்ரி தான் வந்து இந்த கோர்ட்டையே யூஸ் பண்ணிக்கிறாங்க. 25 மட்டும் தான் நம்ம பார்க்குறதுக்கு. இப்போ நம்ம வந்து மும்தாஜ் மஹாலை தான் நோக்கி போயிட்டுருக்கோம். அது தெரியுது பார்த்தீங்களா, அங்கே தான் ஷாஜகான் மும்தாஜ்லாம் வாழ்ந்த இடம் அது. அங்கே தான் நம்ம போயிட்டுருக்கோம், போய் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இந்த இடம் ஃபுல்லாக வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு ஏரி மாதிரி இருந்ததாகவும், அதில் வந்து ஃபுல்லாக திராட்சை செடி கொடிலாம் வளர்த்து அரசருக்கு கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. அங்கே பாருங்கள், பீரங்கி குண்டெல்லாம் இருக்குது, அந்த காலத்தில் யூஸ் பண்ணது போல். இதை வச்சு தான் நிறைய பேர் போர் புரிஞ்சுருக்காங்க மன்னர்கள்லாம். அது பின்னாடி ஒரு மினி தாஜ்மஹால் மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அதான் மும்தாஜ் மஹாலுடைய ரூம். நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம். மும்தாஜ் மஹால் உள்ளே போகலாம் தாங்க பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒர்க் இன் ப்ராக்ரஸ்னு போர்டை வச்சுட்டு உள்ளே விட மாட்டுறாங்க. வேறு வழி ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்தா கூட வேறு வழியும் எதுவும் இல்லை. கடுப்பாயிடுச்சு. கைஸ், நாங்கள் ஆக்ரா போர்ட்டை பார்த்துட்டு கிளம்பிட்டோம்.
எதில் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்க கரெக்டாக குதிரை வண்டியில் போகிறதும் நல்லா தான் இருக்குது. அந்த போர்ட்டுக்கு வெளியே அப்படி நாங்கள் குதிரை வண்டியில் போயிட்டு இருக்கோம். பாருங்க கைஸ், நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். சுற்றி பார்த்தாச்சு. ஆக்ரா, தாஜ்மஹால் பார்த்தாச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க. போர்ட்டு பார்த்தாச்சு. ஸோ எங்கள் ட்ரெயினுக்காக வெயிட்டிங்க. ஆனால் செம்ம டயர்ட் ஆகிட்டுங்க. செம்ம டயர்ட் ஆகிட்டோம். எங்கள் ஃபேஸ் பார்த்தா தெரியும். மீதெல்லாம் வந்து நான் சென்னையில் இறங்கின போய் சொல்கிறேன். பாய். பாய். ஸோ கைஸ், ஃபைனலி தமிழ்நாடு வந்து சேர்ந்துட்டோம். வர வழியில் நிறைய நடந்துச்சு. அது எல்லாத்தையும் வீடியோவில் சொல்ல முடியல, ஏன்னா ஆல்ரெடி வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு. இதுதான் ஃபஸ்ட் வாக்னால ஓவராக பேசிட்டோமோ அப்படின்ற ஃபீல் வந்துடக்கூடாது பாருங்கள். அதனால் எதுவுமே சொல்லவே இல்லை. இதுக்கப்புறம் நிறைய ட்ரிப் போகலான்னு இருக்கோம். ஸோ அதனால் மறக்காமல் ஹாய் காய்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அடுத்து எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எபி விளாக்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல் வந்து நம்ம மச்சியில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், என்னோடய சேனல் தான், அதையும் போய் விசிட் பண்ணி பாருங்கள். ஹாய் பாய். மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.